இன அழிப்பு போரை இஸ்ரேலே அமெரிக்காவே உடனடியாக நிறுத்து என்கிற முழக்கத்தை முன்வைத்து இங்கே மிக பிரமாண்டமான பேரணியும் பேரணியினுடைய இறுதியிலே ஆர்ப்பாட்டமும் ஒருங்கிணைக்கப்பட்டு அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் இளமாறன் அவர்களே, இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்து கண்டன உரையாற்றி மேடையிலே அமர்ந்திருக்கிற பல்வேறு முற்போக்கு இயக்கங்களுடைய தலைவர் பெருமக்களே, தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே என்னுடைய காணொலியிலே விட்ட அழைப்பை ஏற்று பல நூற்று கணக்கிலே இங்கே திரண்டிருக்கிற என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை முதற்கண் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு 2017ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய சிந்தனையோடு பல்வேறு அமைப்புகளிலே செயல்படுகிற முன்னணி இயக்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் தனித்தனியாக நம்முடைய செயல்பாடுகளை முன்னிறுத்துகிற அதே வேளையில் ஒரு பொதுவான நோக்கத்திற்காக நாம் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக 2017களிலே நாடு முழுவதும் மோடியினுடைய சர்க்கார் ஏவி விடப்படுகிற அந்த பாசிச பயங்கரவாதத்திற்கு எதிராக தமிழகத்தில் இருக்கிற சக்திகள் எல்லாம் ஒன்று திரள வேண்டும் என்கிற அடிப்படையிலே 2017ஆம் ஆண்டு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி ஏறத்தாழ பல ஆண்டுகளாக மோடி சர்க்காரின் ஆதிக்கத்திற்கு எதிராக, தாய் தமிழ்நாட்டிற்கு நிகழ்கிற அடக்குமுறைகளுக்கு எதிராக, தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு எதிராக, உரிமைகளுக்காக எண்ணற்ற போராட்டங்களை பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு முன்னெடுத்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு இயக்கத்தை நடத்துவது என்பதே அவ்வளவு சாதாரண செய்தி அல்ல. ஆனால் பல இயக்கங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிற இயக்கங்களை எல்லாம் ஒரு கொடையின் கீழே இணைத்து இன்றைக்கு பல ஆண்டுகளாக பல முன்னணி போராட்டங்களை ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக, மோடி சர்க்காருக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான கூட்டமைப்பாக பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலே மார்க்சியமும் பெரியாரியமும் அம்பேத்கரியமும் ஒரே புள்ளியில் இணைய வேண்டும் என்பதற்காக திருச்சியிலே கருஞ்சட்டை பேரணி, கோவையிலே நீலச்சட்டை பேரணி, மதுரையிலே செஞ்சட்டை பேரணி உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த கூட்டமைப்பின் சார்பிலே கூடி காசா மீது நடைபெறுகிற போர் மிக கொடூரமாக இருக்கிறது. இந்த கொடூரத்திற்கு எதிராக உலகத்தில் பல நாடுகளிலே போராட்டம் நடைபெறுகிறது. ஆனால் இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் யாரும் முன்னெடுக்காத நிலையில் இங்க இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாலும் அவர்கள் இஸ்லாமியர்கள், பாதிக்கப்படுவது இஸ்லாமியர்கள், எனவே அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்பது போன்ற பார்வையை கடந்து இஸ்லாமியர்கள் என்பதாக இது சுருங்கிவிடக் கூடாது. காசாவிலே நடைபெறுவது இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைக்கு எதிராக மனிதநேயம் கொண்ட இருக்கிற அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு முடிவு செய்தது. இந்த கூட்டமைப்பு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருங்கிணைப்பாளர்களை மாற்றி வழிநடத்துகிற வாய்ப்பை வழங்கும். அந்த அடிப்படையில் இப்பொழுது கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற தோழர் இளமாறன் அவர்கள் ஒரு வார காலமாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதிலே பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே, சிரமங்களுக்கு மத்தியிலே தோழர் திருமுருகன் காந்தி, இந்த கூட்டமைப்பிலே அங்கம் வைத்திருக்கிற தமிழ் புலிகள் உள்ளிட்ட பல இயக்கங்களும் ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. அதற்காக
பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பில் நான் அங்க வைத்திருந்தாலும் இந்த கூட்டமைப்பு சரியான நேரத்தில் ஒரு சரியான போராட்டத்தை முன்னெடுத்ததற்காக ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற இளமாறன் உள்ளிட்ட கூட்டமைப்பில் அங்க வைக்கிற எல்லோருக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் உறுத்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் பல நெருக்கடிகள், பல்வேறு சூழல்கள், இவற்றையெல்லாம் கடந்து இந்த போராட்டம் ஒன்றை உலகத்திற்கு பறைசாற்றுகிறது. உலகத்திலே நடக்கிற அந்த போராட்டங்களினுடைய ஒரு வடிவமாக இந்தியாவிலே இதோ பெரியார் மடியவில்லை, பெரியாரின் கைத்தடி, அநீதி எங்கே நடந்தாலும் அந்த அடக்குமுறைக்கு எதிராக போராடுகிற களத்தை இந்தியாவிற்கு முன்னோடியாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கே வழிகாட்டியாக தந்தை பெரியாரின் கைத்தடி இருக்கிறது என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகிற போராட்டமாக இந்த போராட்டம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அங்கே பாலஸ்தீனத்திலே, குறிப்பாக காசாவிலே இங்கே சொன்னார்கள் 18,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 200க்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என்று பாராமல் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மீறி, சர்வதேச நாடுகளுடைய நடைமுறைகளை மீறி, ஐநா மன்றத்தின் எச்சரிக்கைகளை மீறி அங்கே ஒரு இன அழிப்பு போர் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, நாம் ஈழத்தில் பல லட்சக்கணக்கான நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் சிங்கள காளையர்களால் எப்படி இனப்படுகொலை செய்யப்படுகிற போது நாம் கொதித்தெளிந்தோமோ, எப்படி ஈழத்திலே நடப்பது ஒரு இனப்படுகொலை அங்கே நடைபெறுகிற அல்லது அந்த ஈழத்திலே நடைபெறுகிற அந்த இனவெறிக்கு எதிராக போராடுகிற விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு விடுதலை அமைப்பு, அது தீவிரவாத அமைப்பு அல்ல என்று பறைசாற்றி விடுதலை புலிகளுடைய அந்த கோரிக்கைகளுக்காக, தமிழ் ஈழ தேசம் அமைய வேண்டும் என்பதற்காக போராடிய போராளி குழுக்களுக்கு நாம் ஆதரவாக நின்றோமோ, அதை போலத்தான் அங்கே காசாவிலே ஹமாஸ் என்கிற ஒரு இயக்கம் பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அந்த அமைப்பை குறிவைத்து அழிக்க வேண்டும் என்பது அல்ல அவர்களுடைய திட்டம். 18,000 குழந்தைகள் ஏன் கொலை செய்யப்படுகிறார்கள்? அந்த ஹமாஸ் இயக்கத்தினுடைய நிறுவனர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அந்த நிறுவனர் சொன்னார், 2027 இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இருக்காது. ஏனென்று சொன்னால், நாங்கள் குர்ஆனை படிக்கிறோம். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்கள் தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு ஒரு முன்னோடியாக விளங்கும் இந்த யுத்தத்தை தலைமை தாங்கும் எங்கள் குர்ஆன் எங்களை அடுத்த தலைமுறை நோய்வாய்ப்பட்ட தலைமுறையாக இருந்துவிடக் கூடாது, ஒரு சுதந்திர தலைமுறையாக போராடுகிற ஒரு தலைமுறையாக மாற வேண்டும் என்று எங்களை குர்ஆன் வழிநடத்துகிறது என்று அந்த விடுதலை இயக்கத்துடைய தலைவர் பறைசாற்றினார். அந்த பறைசாற்றுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? இப்பொழுது இந்த ஹமாஸ் இயக்கத்தை ஒரு தீவிரவாத இயக்கம் என்று சொல்லி இஸ்ரேல் அழிக்க நினைப்பதனுடைய காரணம் 1987 குழந்தைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஹமாஸ் என்கிற இயக்கத்தின் விடுதலை போராளிகளாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பிறக்கிற குழந்தைகள் 20 ஆண்டுகள் கழித்து 40 ஆண்டுகள் கழித்து இந்த ஹமாஸ் இயக்கத்தை வழிநடத்துவார்கள். இன்றைக்கு பிறக்கிற குழந்தை அடுத்த தலைமுறையினுடைய விடுதலை யுத்தத்தில் பங்கெடுப்பார்கள் என்பதை இஸ்ரேல் நன்கு அறிந்து வைத்திருக்கிறது. எனவே நான் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஒரு விடுதலை இயக்கம் அங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அந்த விடுதலை இயக்கத்தை தலைமை தாங்குவார்கள் என்பதற்காக குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். தோழர்களே, காசா என்கிற ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அங்கே காசா என்கிற ஒரு நாடு, பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு இல்லாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இன அழிப்பு போரை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். தோழர்களே, இந்த இன அழிப்பு போரை நாம் செவிமடுத்து கடந்து சென்று விட முடியாது. அங்கே பாலஸ்தீனத்திலே இன அழிப்பு போர், மனிதநேயம் இருக்கிற எல்லோரும் கண்டிக்க வேண்டிய ஒரு இன அழிப்பு முழக்கமாக இருக்கிறது. எனவேதான்
அது பாலஸ்தீனமாக இருந்தாலும் சரி, தமிழீழ விடுதலையாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீன விடுதலையாக இருந்தாலும் சரி, விடுதலை போராட்டத்தை அங்கீகரிப்பது நம்முடைய மனிதநேயம் உள்ள இருக்கிற எல்லோருக்கும் அது அடிப்படை கடமை என்கிற அடிப்படையில தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக, காசாவிற்கு ஆதரவாக இந்த போரை நாம், இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். என் இனமான உறவுகளே, இன்றைக்கு ஐநா மன்றத்திலே பாலஸ்தீனம் ஒரு தனித்த தேசம் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தனி தேசத்திலே ஒரு இன அழிப்பு போர் நடக்கிறது என்று சொன்னால், அந்த இன அழிப்பு போரை அண்டை நாடுகள் தடுத்து நிறுத்த ஐநா சட்டத்தில், உலக நாடுகளுடைய சட்டங்களிலே இடம் உண்டு. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளுக்கு பக்கத்திலே நம்முடைய அண்டை நாடுகள் இருக்கிறார்களே, பாலஸ்தீனத்திற்கு அண்டை நாடுகளாக இருக்கிற எல்லா நாடுகளும் தன்னுடைய ராணுவங்களை அனுப்பி அங்கே அந்த இன அழிப்பு போரை தடுக்க நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சர்வதேச சட்டங்கள் சொல்லுகிறது. எனவே நம் கண் முன்னால் நடக்கிற இந்த இன அழிப்பு போரை தடுக்க அண்டை நாடுகள் முன்வர வேண்டும். இந்த நாடுகளுக்கு, குறிப்பாக இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருக்கிற அமெரிக்காவினுடைய முகத்திரையை கிழிக்க, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்துகிற யுத்தமாக இருக்கிற இந்த பாலஸ்தீன இன அழிப்பு போருக்கு ஆதரவாக மறைமுகமாக இந்தியாவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவேதான் இந்த போராட்டம் என்பது இஸ்ரேலுக்கு எதிரானது மட்டுமல்ல, அமெரிக்காவிற்கு எதிரானது மட்டுமல்ல, இந்திய அரசும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசையும் கண்டித்துத்தான் இந்த பேரணி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி, என் இனமான உறவுகளே, இது தொடக்கம்தான். பெரியாருடைய கைத்தடி அது பாலஸ்தீன மக்களாக இருந்தாலும் சரி, தமிழீழ மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த யுத்தமாக இருந்தாலும் அதற்கு ஆதரவாக நிற்பது நம்முடைய அடிப்படை கடமை என்று சொல்லி, இந்த போராட்டத்தை முன்னிறுத்திய பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பிற்கும் ஒருங்கிணைப்பாளர் இளமாறன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.